பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் முந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான இனிய காலை வணக்கங்கள். வழக்கம் போல் வரம் தருவாய் இறைவா. இனிய காலை பொழுதிலே பாபாவுடைய அற்புதங்கள். நாம் நேற்றைய தினம் பார்த்த ஒரு சுவாரஸ்யமான கதை ஷியாம் சுந்தர் என்ற குதிரையை பற்றியது. இந்த ஷியாம் சுந்தர் அப்படின்னு அந்த குதிரைக்கு பேர், அந்த பேரை வச்சது பாபா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த குதிரையோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? ஷியாம் கர்ணான்னு பேர் அந்த குதிரைக்கு. ஆனால் பாபா தான் அப்படி செல்லமா அப்படி ஷியாம் சுந்தர் அப்படி தட்டி கொடுப்பாரான், ஜாலியாக இருப்பாரான், அந்த குதிரையோட விளையாடுவாரான். அந்த மாதிரி இப்போது அந்த குதிரைக்கு உணவு கொடுப்பதற்காக, அது சாப்பிடலன்றதுக்காக அந்த குதிரையை வளர்த்து கொண்டிருக்கும், அதாவது அந்த குதிரையை பராமரித்து கொண்டிருக்கும் அந்த துக்காராம் அப்படின்னு சொல்கிறவன் அவன் என்ன பண்ணுறான், அந்த குதிரையை போட்டு 4 அடி அடித்தான் அப்படின்னு நேற்றுக்கு சொன்னோம். அந்த நேரத்தில் பாபா துவாரகமாயிலே உட்கார்ந்திருந்த பொழுது தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு அந்த துக்காராமை கூட்டணுவா அப்படின்னு சொன்னோன்னே ஷிரடி மக்களுக்கெல்லாம் திகைப்பாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. எதுக்கு திடீர்னு பாபா கூட்டின்னு வர சொல்கிறார் அப்படின்னா, பட் வந்துட்டாங்க, போய் கூட்டின்னு வந்துட்டாங்க. துக்காராம் வரான். துக்காராம் வந்தோன்னா கண்ணா பின்னான்னு பாபா திட்டார். அவனை என்ன திட்டுறாரு அப்படின்னு சொன்னால், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து என்ன போட்டு அடிப்ப அப்படின்னு கேட்குறாராம் பாபா. இவனுக்கு ஒன்றுமே புரியலையா. இவர் துவாரகமாயில் இருக்கார், அவன் எங்கேயோ குதிரையை பார்த்துன்னு அவன் வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்கான் ஷீரடியில். நீ என்ன தைரியம், உனக்கு என்ன எண்ணம் இருந்தால் என்னை பற்றி நீ என்ன நினச்சிருந்தா நீ என்ன போட்டு அடிச்சிருப்ப நீ அப்படின்னு கேட்குறாராம் பாபா. எனக்கு ஒன்றுமே புரியலையா. பாபா நான் எங்கே பாப்பா வந்தேன், உங்களை பார்க்கவே இல்லை, நான் எங்கே பாப்பா, அதுவும் நான் உங்களை போய் அடிப்பேனா பாபா அப்படின்றானா. நீ அடிச்சது நான் காமிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு. காமிக்க பாப்பா, நான் உங்களை அடிக்கவே இல்லையா, நான் அடிக்காமல் நீங்கள் எப்படி காமிப்பீங்க என்ன அப்படின்னு சொன்ன உடனே பாபா வந்து கஃபனியை அவர் அந்த ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பார், நீட். நான் சொன்னேன், நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், இந்த பெரிய ட்ரெஸ் கஃப்ரின்னு பேர் பாபாவுக்கு. அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி காமிக்கிறாராம். பார்த்தா இந்த 4 அடி குதிரை அடித்தான் பார்த்தீங்களா, அந்த 4 அடியும் பாபா காலில் விழுந்திருக்கு, தொடையில் விழுந்திருக்கு, இங்கே விழுந்திருக்கு, இடுப்பில் விழுந்திருக்கு. இவன் பார்த்து அப்படியே மிரண்டு போனானா. அன்பர்களே, இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த விஷயத்திலிருந்து என்ன தெரியுமா? பாபா ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு மீண்டும் இந்த கதைக்கு வருகிறேன். பாபா ஒரு விஷயம் சொல்கிறார், என்னுடைய பக்தனை, பாபா சொல்கிறது, என்னுடைய பக்தனை யார் துன்புறுத்தினாலும், என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவனை யார் துன்புறுத்தினாலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க பாபா சொல்கிற விஷயம், என்னுடைய பக்தனை யார் துன்புறுத்தினாலும், என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட யாரேனும் ஒருவரை யார் துன்புறுத்தினாலும் அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பாபா. அதனால தான் இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பல அன்பர்கள், நான் இதை வருத்தத்தோடு உங்களோட நான் பகிர்ந்து கொண்டாலும் நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பல பேர் பாபா, நான் பாபாவோட டிவோட்டி அப்படின்னா, பாபா என்னப்பா பாபாவோட டிவோட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அவனை. ஒவ்வொருவர் வீட்டிலே பாபா ஒவ்வொரு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பல வீடுகளிலே அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் இதை வந்து என்னுடைய பெருமைக்காகவோ என்னுடைய தற்பெருமைக்காகவோ தற்புகழ்ச்சிக்காகவோ இதை நான் சொல்லவில்லை. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் என்னோடய வீட்டில் பாபாவுக்கு நான் பொங்கல் நேவேத்தியம் பண்ண பொழுது, நேவேத்தியம் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன்.
ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு. அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அவருக்கு பிடிச்ச பச்சை வெங்காயமும் பொங்கலும் நான் நைவேத்தியமாக வச்சபோது சாயங்காலம் பாபாவோட ஆரத்தி எங்கள் வீட்டில் உண்டு. சாயங்காலம் அந்த ஆரத்தி முடிஞ்சு நான் வெளியில் கிளம்பி போயாச்சு, கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்து அந்த பிரசாதத்தை எடுக்கலான்னு பார்த்த பொழுது அந்த பொங்கலில் 3 விரல் பாபா கை போட்டு எடுத்துருக்கிறதும், நாங்கள் மொத்தம் 6 வெங்காயம் அதில் இருந்தது, அதில் 5 வெங்காயம் தான் இருந்தது. அப்போ ஒரு வெங்காயத்தை பாபா சாப்பிட்ருக்காரு. நான் எதுக்காக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் பாபா சாப்பிட்டான்றதுக்கு சொல்லலை. ஆனால் நண்பர்களே, இன்றைக்கும் சரி, ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் பாபா உங்களோடு இருக்கிறார். அதுதான் பாபா என்ன சொல்கிறாரு, என்னுடைய பக்தனை யார் துன்புறுத்தினாலும், என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்களை யார் துன்புறுத்தினாலும் அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பாபாவுடைய பக்தன், நான் பாபாவோட டிவோட்டி அப்படின்னு சொன்னேன், என்னையா பாபாவோட டிவோட்டி அப்படின்னு தயவு செய்து யாரும் மட்டமாக குறை கூறி தாழ்த்தி பேசாதீர்கள். ஏன்னா பாபாவுடைய பக்தனை நீங்கள் சொன்னால் அது பாபாவை சொல்வது போன்றாகும். எனவே இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இது எதுக்காக சொல்ல வரேன், இது சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதம். இப்போ நம்ம அதை பேசிட்டு இருக்கோம், அதுதான். அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரியவாளை பிரிந்து வர மனமும் மறுக்குது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஜீ தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் ஒரு சுவையான காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு கிராமத்தில் முகாம் இருக்கார். அந்த கிராமத்து முகாமில் தினமும் அந்த கிராமத்து அன்பர்களுக்கு, அந்த கிராமவாசிகளுக்கு இங்கே அன்னதானம் நடக்கிறது. அந்த கிராமவாசிகள் அத்தனை பேரும் இங்கே வந்து வேளா வேளைக்கு சாப்பிட்டுண்டு போயின்னு இருக்கா. அன்றைய தினம் ராத்திரி அந்த கையிருப்பை பார்க்கும்போது, என்னென்ன நம்ம கிட்ட கையிருப்பு இருக்குன்னு பார்க்கும்போது எந்த பொருளுமே கையில் இல்லை அப்படிங்கிறத அந்த ஸ்ரீமடத்து பரிசாரகரும், அதாவது சமையல்காரரும் மேனேஜரும் 2 பேரும் கவனிக்கிறார். ஆஹா, நாளைய தினம் சமையலுக்கு நம்மக்கிட்ட எந்த பொருளும் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு மகா சுவாமிகள்கிட்ட கேட்போன்னு அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு போகிறா. அந்த தெய்வம் ஒரு நல்ல பதிலை சொல்லும். பொருளை எங்காவது ஏற்பாடு பண்ணி உடனே வரவழைக்கும். அடுத்த நாள் வெடிகார்த்தால் வண்டி வந்து நிற்கும்னு பார்த்து போய் சொல்கிறா. பெரியவா அவாகிட்ட சொன்ன பதில், எல்லாவற்றையும் காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான்னு பார்த்தோம். இந்த 2 பேரும் கலக்கமாக நின்றுட்டுருக்கா. என்னடா பெரியவா காமாட்சி பார்த்துப்பான்னு சொல்லிட்டா, என்னத்தான் காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னா கூட இங்கே பொருள் வருவதற்கு நாம் ஏதான வழி செஞ்சாகணுமே, பெரியவா எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற கவலையோடவே 2 பேரும் படுக்க போயாச்சு.
பொழுது எப்படி விடிய போகிறது, அடுத்த நாள் வரக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம சாப்பாடு தயாரித்து போட போகிறோமா இல்லையா அப்படிங்கிறதே அவள் 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுத்து. அடுத்த நாள் காத்தால் பொழுது விடிஞ்சது. அந்த பொழுது விடிந்தபோது மகா சுவாமிகள் இயல்பாக இருக்கார். மகா சுவாமிகள் இயல்பாக அந்த விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்குறா. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருமே அந்த காட்சியில் மெய்மறந்து தரிசிச்சுட்டு நிற்கிறா. ஆனால் இந்த மேனேஜருக்கும் இந்த சமையல்காரருக்கும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை தரிசிக்கக்கூட ஒரு மனசில் ஒரு இது இல்லை. ஏன்னா பொருட்கள் வந்தாகணுமே, சமையலுக்கு ஏற்பாடு பண்ணியாகணுமே, அரிசி வரணுமே, பருப்பு வரணுமே, எப்படி வரப்போகிறது? காமாட்சி பார்த்துப்பான்னு சொல்லிட்டாலே காமாட்சியை தான் வண்டியில் கொண்டு வந்து வைக்க போகிறாளா அப்படிங்கிற கவலையிலேயே 2 பேரும் வாசலையே பார்த்துட்டு இருக்கா. இன்றைக்கு என்ன நடக்க போகிறதோ, சமையல் பண்ணியாகணுமே அப்படிங்கிற கவலையில் 2 பேரும் வாசலில் தவிப்போடு நின்றுட்டுருக்கா. குறுக்கி நடுக்கி நடந்துட்டுருக்கா. மகா சுவாமிகளும் இந்த காட்சியை பார்த்துட்டுருக்கா. இவா 2 பேர் மனசில் இருக்கக்கூடிய தவிப்பை மகா சுவாமிகள் உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரம் போகிறதோ, ஒரு வெடிகாத்தால நேரம். அந்த வெடிகாத்தால நேரத்தில் ஒரு பெரிய வண்டி வருது. இந்த கிராமத்தில் இவர்கள் முகாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மாட்டு வண்டி வருது. அந்த மாட்டு வண்டியிலேருந்து இறங்கின ஆசாமி, சாமி இந்த வண்டியில் மளிகை சாமான்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து உள்ளே எங்கே வைக்கணும்னு சொல்லுங்க. இங்கே மடத்தில் வரக்கூடிய அன்பர்களுக்கு அன்னதானம் செய்கிறதுக்காக இந்த சாமான் செட்டெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் எல்லாமே இருக்குது. அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, புளி இருக்குது, எண்ணெய் இருக்குது, காய்கறி இருக்குது, பழம் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் எடுத்து எங்கே வைக்கணும்னு கேட்டுண்டு நின்னபோது இந்த பர்ஜாரகருக்கும் பேச்சு வரல, மேனேஜருக்கும் பேச்சு வரல. ஒரே வார்த்தை மகா சுவாமிகள் சொன்னார், காமாட்சி பார்த்துப்பாடா எல்லாத்தையும் அப்படின்னு பெரியவா சொன்னா. எப்படி காமாட்சி பார்த்துப்பான்னு இவ 2 பேரும் கவலைப்பட்டு ராத்திரி முழுக்க தூங்காமல் உட்கார்ந்துட்டு இருந்தா. ஆனால் அடுத்த நாள் காத்தால இந்த அற்புதம் நடந்து ஒரு வண்டியில் சாமான் செட்டு முழுக்க வந்து இறங்கினது. 2 பேரும் அந்த விழிகள் கூட இமைக்க மறந்து அந்த வண்டிக்காரரை பார்த்துட்டு நிற்கிறா. அந்த வண்டிக்காரர் திரும்ப கேட்குறார், சாமி எங்கே இறக்கி வைக்கணும் சாமானை சொல்லுங்கன்னு, பத்திரமா நான் கொண்டு இறக்கி வைக்கிறேன், நீங்கள் சமையலை ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம்தான் 2 பேரும் ஒரு நிதானத்துக்கு வந்து இந்த மளிகை சாமான்லாம் உள்ளே கொண்டு போய் இந்த இடத்துல வைப்பா அப்படின்னு சொல்கிறா. அந்த சாமான் செட்டு அத்தனையும் கொண்டு போயிட்டு அந்த வண்டிக்காரர் உள்ளே கொண்டு வைக்கிறார். பெரியவா கிட்ட போகிறா 2 பேரும். பெரியவா, ஒரு வண்டியில் ஒரு ஆசாமி வந்தார், நிறைய சாமான் செட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கார், இதெல்லாம் மடத்துக்காக கொண்டு வந்திருக்கேன், இங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கு அன்னதானம் செய்யணுமேங்கிறதுக்காக இந்த பொருட்கள் அனைத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருக்கா பெரியவா அப்படின்னு பெரியவா கிட்ட 2 பேரும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு சொல்கிறா. என்ன பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறா, பெரியவா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. ஒரு புன்னகை மட்டும்தான் பெரியவா கிட்டேருந்து வந்தது. அந்த வண்டிக்காரர் உள்ள வர, அந்த வண்டிக்காரர் உள்ளே வந்த பிறகு சாமான் செட்டு எல்லாத்தையும் இறக்கி முடிச்சாச்சு. அந்த வண்டிக்காரர் மகா சுவாமிகள் கிட்டக்க வரா. அவரோட துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிறார். இடுப்பில் கட்டிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, சாமி இந்த சாமான்லாம் பக்கத்து கிராமத்தில் இன்னார் தான் அனுப்பி வச்சார், இன்னார் தான் எல்லாத்தையும் இங்கே கொண்டு கொடுக்க சொன்னார். அவள் வீட்டில் இன்றைக்கு விடிகாலையில் ஒரு கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. அந்த கல்யாணத்துக்காக இத்தனை மளிகை சாமான்களை வாங்கி வச்சுருந்தது. பல பேர் சாப்பிட வருவா, அவளுக்கு சமைக்கிறதுக்காக இத்தனை பொருட்களும் வாங்கி வச்சுருந்தோம். என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மணமகனுக்கு, அதாவது கல்யாணம் ஆக போகிற பையனுக்கு திடீர்னு அம்மை போட்டிடுத்து. அந்த அம்மை நோய் வந்ததுனால மாரியம்மனுக்கு ஒரு குற்றமாக போயிடும். அதனால் கல்யாணத்தை இப்போ பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் தள்ளி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் தீர்மானம் பண்ணினா. பொண்ணு வீட்டுக்காராலும் மாப்பிள்ளை வீட்டுக்காராலும் உட்கார்ந்து தீர்மானம் பண்ணினா, இந்த மளிகை சாமானை இதான்னு பண்ணியாகணுமே, இந்த காய்கறிகள் எத்தனை நாளைக்கு இருக்கும், இந்த பழங்கள் எத்தனை நாளைக்கு இருக்கும், இதில் பல பொருட்கள் நாட்பட வீணா போயிடுமே, இதை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அந்த குடும்பத் தலைவர் சொன்னார், பக்கத்து கிராமத்தில் காஞ்சி மடத்திலேருந்து ஒரு ஆச்சாரியர் வந்திருக்கார், எல்லாவற்றையும் அங்கே கொண்டு போய் கொடுத்துடுப்பா. அந்த காமாட்சி அம்மனோட ஒரு சந்நிதியே அந்த இடத்துல இருந்துருக்கு. இந்த பொருட்களை கொண்டு அங்கே கொடுத்தா
அங்க வரக்கூடிய அன்பர்களுக்கு அங்க தினமும் நடக்கிற அன்னதானத்துல இந்த பொருட்கள் எல்லாவற்றையும் கலந்துடுவா. இந்த அரிசியை வச்சு அவளுக்கு சாதம் பிடிச்சு போடுவா. இந்த காய்கறிகளை சமைச்சு அவளுக்கு பரிமாறுவா. எல்லாவற்றையும் கொண்டு போய் அங்க கொடுத்துடுன்னு அந்த குடும்பத் தலைவர் என்கிட்ட சொன்னார் சாமி. அதனால தான் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நான் புறப்பட்டுமா சாமி, எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு திரும்பவும் அந்த வண்டிக்காரர் நமஸ்காரம் பண்ண பிறகு மகா சுவாமிகள் அவருக்கு பிரசாதத்தை கொடுத்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணி அனுப்பிச்சு வச்சார். இந்த பரிசாரகரும் மேனேஜருக்கும் இந்த காட்சிகள் அத்தனையும் நம்பவே முடியல. கண்ணுக்கு நேரம் நடந்துருக்கு, பொருள் இல்லைங்கிறது தெரியறது. மகா சுவாமிகள் கிட்ட சொல்லியாச்சு. மகா சுவாமிகள் அம்பாள் பார்த்துப்பான்னு சொல்லியாச்சு. அம்பாள் எப்படி பார்த்துப்பா, அம்பாள் யார் மூலியமா அனுப்புவான்னு இவா 2 பேரும் குழப்பப்பட்டு நின்றுட்டு இருந்தா. ராத்திரி முழுக்க தூங்காம அடுத்த நாள் விடிகாலையில அம்பாள் என்பவளும் அந்த காமாட்சி என்பவளும் ஒரு மாரியம்மனோட சொரூபம் தான். ஒரு மாரியம்மனும் காமாட்சியோட சொரூபம் தான். மகா சுவாமிகள் வாயிலிருந்து அந்த திருவாயிலிருந்து எந்த வாக்கு வந்தாலுமே, எந்த சொல் வந்தாலுமே அந்த சொல் அப்படியே பழிக்கும். அதான் சொல்றோம், நம்ம மகான்கள் வாக்கு ஏதான நமக்கு சொல்லியாச்சு அப்படின்னா அது தேவ வாக்கு. அந்த வாக்கை எந்த காலத்திலையும் யாருமே மீறக்கூடாது. இது மகா சுவாமிகள் கூட இருந்த பல அன்பர்கள் நன்றாகவே அறிவார்கள். அந்த மகான் எந்த காரியத்தை சொன்னாலும் அதை மீறி எந்த ஒரு விஷயத்தையும் அவ யாருமே செய்ய மாட்டார். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மகிஷமதினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே, அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள் ஆத்தா, நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள். படைத்தாய் மண் மீது எத்தனை உயிர்களை படைத்தாய், உயிருக்கு உறவுகள் படைத்தாய், உறவுக்கு உணர்வினை கொடுத்தாய். அறிவினில் 1000 தலைகளை படைத்தாய், உயிர் பெரும் ஞானத்தை அளித்தாய். உணர்வாய் உயிராய் இணையாளும் தாயே, உணர்வாய் உயிராய் இணையாளும் தாயே, வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா, மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே, அகிலம் காக்க வந்தாளே. தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய், தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய், நல்ல வாழ்வினை தந்தாய், வாழ்வில் வளங்களை தந்தாய். ஆசைகள் வளர்த்திடும் மனமதில் நின்றாய், ஆணவ நோயினை கொன்றாய். வாழ்வாய் வளமாய் இணையாளும் தாயே, வாழ்வாய் வளமாய் இணையாளும் தாயே, வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா, மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில்
விளக்குகள் வைத்தோம் உன் வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம் பூவினில் மாலைகள் தந்தோம் உனக்கொரு அர்ச்சனை செய்தோம் மாவிலி தோரண அலங்காரத்தோடு உனக்கு பொங்கலும் வைத்தோம் இரவாய் பகலாய் உலகாளும் தாயே இரவாய் பகலாய் உலகாளும் தாயே வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே